ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்வீட் பாக்ஸில் ஒரே ஸ்வீட்டே வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு 12 பீஸ் இருக்குது அப்படின்னா, 12 பீஸ்லையுமே வேறு வேறு ஃப்ளேவர் தான் இருக்கும். சரி, ஸ்வீட் பாக்ஸில் ஏன் எல்லா பீஸுமே வேறு வேறையாக வைக்கிறாங்க? இப்போ லட்டு இருக்கும், ஆனால் லட்டு 2 இருக்காது. ஏன் ஸ்வீட்டில் ஒவ்வொரு ஸ்வீட்டுமே வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா, இது பண்டைய காலத்து முறை தான். பண்டைய காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்வீட்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ரெடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு ஸ்வீட் ஃபேமஸாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் சந்தைக்கு வரவங்க ஒவ்வொரு ஊர் பேரை சொல்லி தான் ஒவ்வொரு ஸ்வீட் வாங்குவாங்க. மக்கள்லாம் ஸ்வீட்டை இப்படி கேட்டு வாங்குறாங்க அப்படின்னு தான் ஸ்வீட் பாக்ஸை உருவாக்கி எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஸ்வீட் ஃபேமஸாக இருக்கோ அந்தந்த ஊரில் இருக்கிற அந்தந்த ஃபேமஸாக இருக்கிற ஸ்வீட்டை ஒரு பாக்ஸில் அடைச்சி தான் ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த காலத்தில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃப்ளேவருமே எல்லா ஸ்வீட்டுமே வைக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஆனால் திருப்பதி லட்டு வைக்கிறாங்க, திருநெல்வேலி அல்வா. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 2ம் கண்டிப்பாக இருக்கும். இது அந்த காலத்தில் ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணி அந்தந்த ஊரோட பெருமையை குறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்வீட் பாக்ஸ்.